विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. மானசோல்லாச கிரந்தம் பார்த்துட்டுதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய 9வது உல்லாசம். தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்தோத்திரத்தினுடைய 9வது ஸ்லோகம். பூரம்பாம்ஸ்யனலி நீலோம்பரமஹர்நாதோ ஹிமாம்சு புமான் வித்யாபாதி கராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமுச்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. கிருஷ்ணனுடைய கேள்வி, கதம் ஏவம் விதா மாயா நிவர்த்தேத இது, எப்படி சார் இந்த மாயையானது என்னை விட்டு போகும் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அப்ப இது தத்துவங்கள்லாம் சொல்லிட்டீங்க, சொன்ன எல்லாம் மாயை தான் அப்படின்னு சொன்னீங்க, எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லா ஐடியாவும் நீங்க சொன்னது 8 ஸ்லோகங்கள்ல எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப பெரிய டவுட் ஒன்று வந்துருக்கு. இதெல்லாம் மாயா பரிபிராமிதா அப்படின்னு சொல்றீங்க, எல்லாம் மாயைன்னு சொல்றீங்க, பிரம்ம சத்தியம் ஜெகத்து மாயை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த மாயையானது போனாதான் ஞானம் வருங்கிற சொல்றீங்க. இந்த மாயையானது எப்படி போகும் அப்படின்றதுதான் இந்த பிரச்சனை. அது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். ஈஸ்வரோ உபாசனா ரூபா ததுபாயா பிரகீர்த்தியதே. அப்பா அதுக்கு ஒரு உபாயம் இருக்குப்பா, அது என்னது தெரியுமா? சொல்றேன். இதுதான் ஈஸ்வர உபாசனம். அந்த பகவானை நம்பி அந்த பக்தியோட உபாசனை பண்றது, அது ஒண்ணுதான்பா அப்படின்னு. எப்படி உபாசனை பண்றது? இந்த உலகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று 25 தத்துவம்னு சாயந்தரம் சொல்றான், 36 தத்துவம்னு சைவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா? வேதாந்தி ஒரே தத்துவம் தான் இருக்கு. அப்படி திருஷ்யம் 2 அப்படின்னு சொல்றான். இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இந்த உலகத்தை 8ஆக வகுத்துக் கொள்ளலாம். நாம இந்த 8க்கு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த உலகத்தை புரிஞ்சுட்டீங்க. அது மட்டும் இல்ல, இந்த 8மே பரமாத்மாவை விட வேறு இல்லை என்பதையும் புரிந்து போய் இப்படி உபாசனை பண்ண, இப்படி உபாசனை பண்ணாக்க அவரை நீ அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை அறிவதற்கான உபாயம் இது. பூஹு அம்பாம்சி இல்லையா? பூஹுனா நிலம், அம்பாம்சி அப்படின்னா ஜலம், அனலஹா அப்படின்னா நெருப்பு, அனிலஹான்னா காற்று, அம்பரம் அப்படின்னாக்கா ஆகாசம், அகர்நாதஹா அப்படின்னாக்கா பகலுக்கு நாதன் யாரு? சூரியன். திமாம்சுகு குளிர்ந்த கிரணங்களை உடையவன் யாரு? சந்திரன். அப்புறம் புமான். இதுதான் சரி 8 இல்லையா? இப்படி இந்த சராச்சராத்மகமாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது இப்படி 8ஆக இருக்கிறது. இதுதான் அண்டத்துல இருக்கு, பிண்டத்திலையும் இதுதான் இருக்கு. இப்படின்னு நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எத்கிஞ்சன வித்யதே விமுசதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ அப்படின்னு சொல்றாரு. எப்படியானது எப்படி இருக்குன்னா, இப்படி 8 விதமாக சென்சியன்டாகவும் சரமாகவும் அச்சரமாகவும் இருக்கக்கூடியது. இதுக்கெல்லாம் மேலாக பரஸ்மாத், இப்போ இதுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் சார் அந்த பரபிரம்மமானது. அந்த பரபிரம்மத்தை அறிய உதவுவதற்காக தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யஸ்மாத் பரம் ந அபரம் அஸ்தி கிஞ்சித், யஸ்மாத் ந நீயஹா ந ஜாயஹா அஸ்தி கச்சித் அப்படின்லாம் உபனிஷத் சொல்றது. இதை விட மேலான அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தான் இது
அதை அறிவதற்கான உபாயம் என்ன சார்? அந்த மாயை போனோம்னா என்ன பண்ணும்? அந்த ஈஸ்வர உபாசனம் ரொம்ப அவசியம்பா அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வந்து எல்லாத்தையும் இந்த பூஹு, அம்பாம்சி, அனலகா, அனிலகா எல்லாம் சொல்லிட்டே வந்து இப்போ 19வதுல ஆகாசத்தை பத்தி சொல்லி இப்போ அந்த டாபிக் ஒரு முடிவுக்கு எடுத்துட்டாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பிராணன், அபானன், தியானன், உதானன், சமானன், இந்த வாயுவை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் உப பிராணங்கள் அவரை பத்தி பார்த்தோம். நாக, கூர்ம, கிருத்திர, தேவதத்த, ஜனஞ்சயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உப புராணங்களையும் பார்த்தோம். பார்த்த பிறகு பூரம் பாம்சி அனநீரோம் அம்பர மகர் அம்பரம் அகர்நாதோ ஹிமாம்சு குமான் அப்படின்றது அம்பரஹா அப்படின்னா ஆகாசம். அந்த ஆகாசத்தை இப்ப எடுத்துட்டார் 18வது ஸ்லோகத்துல. ஆகாஷோ பகிரத்யந்தர அவகாசம் பிரயச்சதி அப்படின்னாரு. இந்த ஆகாசம் தான் இட் கிவ் ஸ்பேஸ். எங்க வெளியிலையும் உள்ளேயும் போத் அவுட் சைட் அண்ட் இன்சைட் அப்படின்னா பாடியிலையும் அவர் தான் இருக்கார், வெளியில இருக்கக்கூடிய அண்டமாகவும் அவர் தான் இருக்கார், பிண்டத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். இப்படி வெஷ்டி சமஷ்டியாக இருக்கக்கூடியது ஆகாசம் தான். வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் எப்படியோ அதேதான் மூக்குக்குள்ள இருக்கு, வாய்க்குள்ள இருக்கு, எங்கிட்டையும் இருக்கு, எல்லாம் குடத்துக்குள்ள என்ன ஆகாசம் இருக்கோ அதுதான் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம். வீட்டுக்குள்ள எந்த ஆகாசம் இருக்கோ, மட்டத்துக்குள்ள எந்த ஆகாசம் இருக்கோ அதுதான் மகாகாசம். எந்த ஆகாசம் வெளியில இருக்கோ அதுதான் என் மூக்குள்ள இருக்கு, வாய்க்குள்ள இருக்கு, உள்ள இருக்கு இல்லையா, என்னுடைய கம்பளர்ல இருக்கு, டபரால இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு ஆகாசம் தான்பா அப்படின்னு சொன்னார். இப்போ பூரம்பாம்சி அனிலகா அனலகா இல்லையா அம்பரம் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அகர்நாதா, அப்புறம் இமாம்சுகு, இது ரெண்டுத்தையும் சூரியன் சந்திரன் இவாள சொன்னோம். அவா 2 பேரும் எப்படி இருக்கா? அவளா நம்ம கையில பிராண அபான ரூபமாக சரீரத்துக்குள்ள அவாதான் இருக்கா. வெளியில அவாதான் வந்து உலகத்துல சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கிறார்கள். சந்திரார்கோ காலனே ஆரௌ பிராணாபானௌ ஷரீரினாம் சாட்சி புருஷா இத்யேவம் மூர்த்தியஷ்டகமிதம் வபுஹு. இப்படித்தான் சந்திரன், மூன், அர்க்கஹா சூரியன், பித்ராய நமஹ, சூர்யாய நமஹ, பானவே நமஹ, அர்க்காய நமஹன்னு சொல்றோம் இல்லையா. இப்படி சூரியன் சந்திரன் 2 பேரும் இவர்கள் தான் காலேன இல்லையா, கால நேதாரோ, இந்த காலத்தை லீடு பண்ணி கொண்டு, நேதான லீடர் இல்லையா, காலத்தை அவர்தான் ரெகுலேட் பண்ணிக்கிறார்கள், லீட் பண்ணி கொண்டு செல்கிறார்கள். யாரு? இந்த சன்னம் மூணும். அதே மாதிரிதான் நம்ம சரீரத்துக்குள்ளேயும் எது லீட் பண்ணி செய்யறது? இந்த பிராண அபானங்கள் 2ம் இல்லையா. பிண்டத்துக்குள்ள அண்டத்துல சந்திரனும் அர்க்கனும் சூரியனும் சந்திரனும் பண்ணுகிறார்கள். என்கிட்ட பிராணனும் அபானனும் இப்படித்தான் உள்ளே இருந்து கொண்டு என்னை வழி நடத்துகிறார்கள். பிராணம் போச்சுன்னா போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவளை எப்படி காலம் மூலமாக வெளியே ரெகுலேட் பண்ணிக்கிறானோ அப்படி என்னையும் ரெகுலேட் பண்ணி கொண்டிருப்பது இந்த பிராணனும் அபானனும் தான். இந்த காத்து வரதும் போறதும் தான். இது நின்று போச்சுன்னா தகராறு. அதுதான் என்னை வழி நடத்துகிறது. அப்படி அங்க இறைவனை வழி நடத்துவது இந்த ஆகாசம், வாயு, பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன் இவர்கள் எல்லாம். அதே மாதிரிதான் என்னுடைய உடம்புலயும் இந்த 5 இருக்கு. சூரியனும் சந்திரனும் பிராணாபான ரூபமாக இருக்கு. அதே மாதிரி அங்க எப்படி புருஷன் இறைவன் இருக்காரோ அதே மாதிரிதான் அவர் இங்க சாட்சி புருஷா இத்யேவம், அவரேதான் இங்க விட்னஸாக ஜீவனாக இங்க எங்கிட்டையும் இருக்கிறார். இத்யேவம், இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி மூர்த்தி அஷ்டகமிதம் வபுஹு, அஷ்டமூர்த்தியினுடைய உடம்பானது இப்படித்தான் நீ புரிஞ்சுக்கணும். அண்டமாகவும் பிண்டமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். வியஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இருப்பது ஒரே புருஷன் தான் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்போ முதல்ல சொன்னாரோ இல்லையா, இந்த மூர்த்தி அஷ்டகத்தை நீ தெரிந்து அந்த ஈஸ்வரனை உபாசனை பண்ணனாக்க உனக்கு மாயையானது விலகிவிடும், பிரம்மமானது தெரியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை இப்போ கொண்டு வர சமனஸ்கமிதம் யோகி சேவமான உபாசனம் அஷ்டாங்க யோக யுக்தா சன்னே அமனஸ்கம் சகச்சதி. இந்த யோகியானவர் என்ன பண்றாரு? இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு?
சமனஸ்கராக இருந்து கொண்டு சேவமான இந்த ஈஸ்வர உபாசனம் சேவமானதா அப்படி இருந்து கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈஸ்வரனை சேவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சேவை பண்ணாங்கனாக்கா அந்த மாயையானது விலகும். அதுக்கு இப்படித்தான் பண்ணாங்க. அது கூட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லப்படுறாரு. இப்போ அது எப்படி? அஷ்டாங்க யோக யுக்தா. இது வெறும் உபாசனை பண்ணா போகாது, அது கொஞ்சம் யோகத்தோட நீங்க பண்ணணும். அந்த யோகத்துக்கு 8 அங்கங்கள் இருக்குப்பா இல்லையா? 8 லிங்ஸ் இருக்கு அந்த யோகத்துக்கு. இந்த 8 லிங்குடைய யோகாவை தான் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரமானது பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஷ்டாங்க யோகத்துடன் கூடி அதை பண்ணணும் இல்லையா? இந்த யுக்தஹாசன்னு இப்படி இறைவன் உபாசனை பண்ணா மட்டும் போதாது, இந்த யோகிக்கவும் மெடிடேஷனும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கணும். இப்படி பண்ணாதான் அமனஸ்கம் சகச்சதி. அப்படிதான் இந்த மைண்ட் மூலமாக இதை பண்ணி கொண்டாதான் மைண்டை விட பியாண்டாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை, அந்த மாயை நீக்கிய அந்த சுபாவத்தை நீ அறிய முடியும் அப்படின்னு சுரேஸ்வரர் அழகா சொன்னார். சமஸ்தமாக இருந்து கொண்டு உபாசனம் பண்ணி அஷ்டாங்க யோகத்துடன் கூடினவனாக இருந்தானே ஆனால் அவன் இந்த மனசு என்பதை தாண்டி அந்த பரபிரம்மத்தை நன்காக கான்டெம்ப்ளேட் மெடிடேட் பண்ணி அறிய முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ அஷ்டாங்க யோகம் அப்படின்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ணிருக்கார். அஷ்டாங்கம் அப்படின்னா 8 அங்கங்கள் உடையது. யோகம் அப்படின்னா ஹடயோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த யோகமானது 8 உறுப்புகளுடன் கூடினதாக இருக்கிறது. அது என்னென்ன 8 விஷயங்கள் என்ன? அந்த யோகத்தினுடைய என்ன? யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதயா அப்படின்னு. இது என்ன சார்? இது 8 அங்கங்கள் அப்படின்னாக்க யமம். சில விஷயங்கள்லாம் பண்ணிதான் பரமானந்த சுவாமிஜி சொல்லுவார். 5 don'ts 5 do's. இது 2 சேர்ந்த 10 commandments தான் இந்த யம நியமங்கள் அப்படின்னு சொல்றாரு. நாம இந்த 5த்தையும் யோக சாஸ்திரத்துல சொன்ன 5 யமங்கள் 5 நியமங்களை கடைபிடிக்கணும். அதற்கு பிறகு ஆசனங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்மளுடைய உடம்பை இல்லையா நம்ம பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கவச்சரணாதி சம்ஸ்தான விசேஷங்கள் இந்த கை காலெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த மசில்ஸ் எல்லாம் லூசன் பண்ணி அதை எப்படி உட்காரணும்ன்ற லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது எப்படி பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு சொன்ன ஆசனங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்படி ஆசனம், யமோ நியமோ ஆசனம், அப்புறம் பிராணாயாமம். இது ஒரு முக்கியமான விஷயம். பிராணத்தை கண்ட்ரோல் பண்ணா மனசை கண்ட்ரோல் பண்ணாதான் பரபிரம்மத்தை அறிய முடியும். மனசுக்கும் பிராணனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? அது சொன்னால நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது பையன் இல்லையா, அவர் இல்லாம அவனால இருக்க முடியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னான், உங்க பையன் போயிட்டான் சார் மிலிட்டரியில கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அடுத்த நிமிஷம் என்னாச்சு, பொத்தரிச்சு வந்து பிராணம் போயிருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இன்னொரு இதே மாதிரியே ஒரு கேஸ் எடுத்துப்போம். இதே மாதிரியே ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே சார் இந்த மாதிரி கோபாலா உங்க பையன் இந்த மாதிரி அவர் போயிட்டார் சார். அவர் என்ன பண்ணார், எந்த பையன் எந்த கோபால் இனிஷியல் பாருங்க, இவன் பி கோபால் ஆச்சு, நீங்க சொல்ற கோபால் என்ன கோபால் பாருங்க. ஐயோ எங்க சார், எனக்கு இதான் சார் வந்து போன் பண்ணி பேசினார், இப்ப காத்தால கூட பேசினானே என் பையன், எப்படி அவன் போவான் கேளு அப்படின்னா பார்த்தா தப்பாச்சு. இப்ப என்னாச்சு, அவர் வந்து ஒரு நிமிஷம் அந்த எமோஷனலா தன் பையன் அது ஆராய்ந்து இன்டெலக்ட் யூஸ் பண்ணாம அப்படியே இருந்ததுனால பானம் போச்சு. இவர் இன்டெலக்டா இருந்தா பண்ண முடியும். எப்படி இந்த கண்ட்ரோல் ஆனது வரும் அப்படின்னாக்க, இந்த பிராணாயாமம் பண்ணீங்கன்னா மனசானது கண்ட்ரோல் ஆகிறது. அந்த மனசானது அதுக்காக தான் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது 10 தடவை பிராணாயாமம் பண்ணிட்டு தான் நீ காயத்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
பிரம்ம தேவி காயத்ரி சொன்னதா பரமாத்மா தேவதா அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லையா 10 பிராணாயாமம் 10 தடவை பிராணாயாமம் பண்ணா அந்த மனசானது நிக்கிறது. அப்ப நீங்க 108 காயத்ரி பண்ணா ஒரு 10 20 நல்லா பண்ணலாம் இல்லையா, நல்லா தேரும். இதெல்லாம் என்னது மனசு கண்ட்ரோல் ஆகும். அந்த பிராணாயாமத்தின் மூலமாக மன கண்ட்ரோல் ஆகுது. அதனால இந்த பிராணாயாமம் பிராணத்தை ஆயமனம் பண்ணுவது, அதை கண்ட்ரோல் பண்ணுவது. அது என்ன பிராணா கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னா அதை ரேச்சகம் பூரகம் கும்பகம் அப்படின்னு பேரு இல்லையா. ரேச்சகம் அப்படின்னாக்கா என்னன்னு எக்ஸலேஷன், பூரகம் இன்ஹலேஷன், அப்புறம் கும்பகா ரிட்டன்ஷன். இப்படி 3ஆக பண்ணுவதற்கு பேர் தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ யமம் நியமம் ஆசன பிராணாயாமம் 4 அங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். அது என்ன? விசேத்யா பிரத்யாகரணம் பிரத்யாகாரஹா அப்படின்னு வேதாந்த சாரத்துல இல்லையா. இந்திரியங்களை எல்லாம் அந்தந்த விஷயத்திலேயே போய்கொண்டிருக்கக்கூடியவைகள் எல்லாம் இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு இப்படி எல்லாம் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு படுக்கையில படுக்கக்கூடாது, சிராத்த பட்சம் இப்படி எல்லாம் சேவை பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம நியமங்கள்லாம் வச்சுட்டோம இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா இந்திரிய கண்ட்ரோலை பண்ண வேண்டும். இந்திரியங்களில் இருந்து அப்படியே அந்த மனசை வித்ரா பண்ண வேண்டும். இதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். இன்னொன்னு தாரணா. தாரணான்னா என்ன? அத்விதீய வஸ்துனி அத்தியந்த இந்திரிய தாரணம். தாரணா பிக்சிங் த மைண்ட் இல்லையா. அந்த பிரம்மத்திலேயே கொண்டு போய் நிறுத்தணும். அப்படி அதுக்கு பேர் தான் தாரணா அப்படின்னு பேர் இல்லையா. இந்த இதுக்கு நிறைய வழிகள்லாம் சொல்லி சக்கரங்கள்லாம் சொல்லி அனாகதெல்லாம் சொல்லி அப்படியே இந்த டைட்டியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவோ சிவனோ அம்பாலோ இது இந்த இடத்துல நிறுத்தி அப்படி பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணா ஈஸ்வர உபாசனத்தின் மூலமாக உங்களுக்கு தாரணாவானது கொஞ்சம் கொஞ்சமா சித்திக்கும். தாரணா சித்திச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? தியானம். தியானமானது நன்றாக இல்லையா அப்படி பிரவாகமா உங்களுக்கு வரும். அப்பப்போ நான் இங்க நினைச்சுக்கணும் சத்விதி அவஸ்தனி விச்சித்திய அப்பப்போ பிரம்மத்துக்கிட்ட போகாம அது இங்க வரும். அப்ப இந்திரிய பிரவர்த்தியினுடைய பிரவாகம் இருக்கு இல்லையா. இது தியானத்தின் மூலமாக நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடியது தியானம். அதற்கு பிறகு சமாதி இல்லையா. சவிகல்பக சமாதி, நிர்விகல்பக சமாதி. சவிகல்பக சமாதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லையா? மனசோட சேர்ந்து அப்படியே நினைத்து கொண்டு நான் மெடிடேட் பண்ணுகிறேன் என்பது தெரியற மாதிரி பண்றது. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் நிர்விகல்பக சமாதி. அது அப்படியே எப்படி அந்த உப்பானுக்கு தண்ணியில கலந்துருக்கோ அதே மாதிரி நான் என்ற நினைப்பும் இல்லாமல் அப்படியே அந்த மனசுல இருக்கக்கூடிய லயம் கஷாயம் இல்லையா ரசாஸ்வாதம் விட்சேபம் தான் தோஷங்கள் இருக்கு. அதெல்லாம் ஜெயிச்சாங்கனாக்கா அது நிர்விகல்ப சமாதி அப்படின்னு. இதெல்லாம் யோகத்தினுடைய பிரக்கிரியை. இப்படி அஷ்டாங்க யோக யுக்தகா சன்னே இப்படி இருந்து இந்த உபாசனையின் மூலமா மனசின் மூலமாகவே ஈஸ்வர உபாசனை பண்ணி அந்த யோகத்தையும் பிராக்டிஸ் பண்ணி அதற்கு மேல இந்த மனசுக்கும் மேலானதாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை போய் அடையலாம். சகச்சதி அப்படின்னார். அந்த ஸ்டேட் பியாண்ட் தி மைண்டுக்கு போகக்கூடிய நிலை, அதான் ஞான நிலையை அடையலாம். அதற்கு காரணமாக ஈஸ்வர உபாசனை இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அஷ்டாங்கத்தை சொல்லிட்டாரு இல்லையா. அதனால அவர் என்ன நினைச்சா ஆச்சாரியர் சுரேஸ்வராச்சாரியர் நினைச்சாரு இந்த அஷ்டாங்கத்தையும் நம்ம சொல்லிடுவோமே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சாதாரணமா யமம் நியமம் இதெல்லாம் பார்த்தோம். ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி 8 இப்ப பார்த்தோம். அதுல உள்ளுக்குள்ள என்ன சூத்திரம் சொல்றது அப்படின்னு பார்த்தா அது ஒரு விசேஷமா இருக்கு. யமம் அப்படின்னு சொன்னா அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சர்ய அபரிக்கிரஹாயமா அப்படின்னு யோக சொல்றாங்க. அஹிம்சா இல்லையா, யாரையும் மனசனாலையும் உடம்புனாலையும் காயத்தினாலையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. எந்த சமயத்திலையும் பொய் பேசக்கூடாது. எல்லாம் அட்வான்ஸ் சத்தியத்தை தான் பேசணும். அஸ்தேயம் திருடர்ன்றது இன்னொருத்தருடைய பொருளை அபகரிப்பது அப்படின்னு கூடாது. எப்பொழுதுமே அங்க பிளிப்டிங்கா இருக்கக்கூடாது. நியமத்தோட பிரம்மச்சரியத்தோட இருக்கணும். அப்புறம் பரிக்கிரகம் கண்டவங்கிட்ட ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போகக்கூடாது. பரிக்கிரகம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா
யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு இந்த 5 விஷயங்களும். எது? யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது இல்லையா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது இல்லையா, கண்ட வேலைலாம் பாட பிரம்மச்சரிய செலிபஸிய மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லாமல் இருக்கப்படாது, பரிக்கிரகம் பண்ணப்படாது, எல்லாருக்கையும் கை நீட்டக்கூடாது, ஆப்ளிகேஷன் உங்களால முடிஞ்ச விஷயத்த கூட பில்லூத்தர்கிட்ட போய் ஆப்ளிகேஷன் நீங்க அப்படித்தானே போறீங்க, என்ன விட்டு போங்களேன் ஸ்கூட்டர்ல அப்படின்னு கேட்கறது தவிர உங்களால முடிஞ்ச காரியத்தை நீங்க ஆப்ளிகேஷனா போகாது. என்னால எடுத்துன்னு போய் சுவிட்ச் போட முடியும் எழுந்துனாக்கா அப்படி போயேன். இந்த பசங்க எல்லாம் பண்றது இல்லையா, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். இதெல்லாம் படிக்கிறான் இன்னொருத்தரவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு தான் நீங்க ஆப்ளிகேஷனுக்கே போகணும். ஆப்ளிகேஷன் போறது நம்ம நேச்சர்ல யாருக்கும் ஆப்ளிகேஷன் போனா பிடிக்காது. இல்ல அவர் அப்படி நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறது உங்களுடைய நினைப்பு. எல்லாருமே அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது ஏமா அப்படின்னு சொல்லணும். இப்போ இது இருக்கட்டும், இது யோகத்துல சொன்னதை நம்ம சொன்னோம். ஆச்சாரியால் என்ன சொல்றாரு அதுதான் நமக்கு மானசோல்லாசத்துல என்ன சொல்றாரு சுரேஸ்வராச்சாரியார், இத கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றாரு. இந்த அஹிம்சா சத்தியமஸ்தேயம் பிரம்மச்சர்ய அபரிகிரஹாயமாஹா அப்படின்னு யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறத இவர் கொஞ்சம் விஸ்தரித்து ஜம்புன. ஏன்னா பகவத்கீதை எல்லாம் நமக்கு நிறைய இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. பகவத்கீதையில பாத்தீங்கன்னாக்கா 13வது சாப்டர்ல நம்ம பார்த்திருக்கோம். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யம் ஆத்மவிநிக்ரஹः இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்சனம் அசக்திஹி அனபிஷ்வங்கः புத்திரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமசிச்சித்தத்வம் இஷ்டானிஷ்ட உபபத்திஷு மயி ச அன்யயோகேன பக்தி விசாரிணி விவிக்த தேசே சேவித்வம் அரதிர்ஜன சம்சதிஹி அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்வஜானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. இதை தவிர பாக்கி எல்லாம் அஜ்ஞானத்துல வருது. இதுதான் ஞானம், இதுதான் அறியணும்னு சொன்னார் இல்லையா. இப்படி ஒவ்வொருத்தர் இந்த யம நியமங்களை அழகா வர்ணிச்சார். இப்போ சுரேஸ்வராச்சாரியர் என்ன சொன்னார், இது ரொம்ப யோக சூத்திரத்துல சொன்னதை பார்த்தோம். பகவத்கீதை அத்வேஷ்டா சர்வபூதானே 12வது சாப்டர்லயும் சொல்லியிருக்காரு இதே விஷயங்களை இல்லையா. இப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். 21வது ஸ்லோகம். மனப்பிரசாதா சந்தோஷா மௌனம் இந்திரிய நிகிரஹ தயா தாட்சிண்யம் ஆஸ்திக்யம் ஆர்ஜவம் மார்தவம் க்ஷமா பாவசுத்திஹி அஹிம்சா ச பிரம்மச்சர்யம் ஸ்மிருதித்ருதிஹி இத்யேவமாதயோன்யே ச மனசாத்யா யமா ஸ்மிருதாஹ. மனப்பிரசாதா, மனசு நிம்மதி, எப்பொழுதும் ஒரு கண்டென்ட் உண்டு. சில பேருக்கு அதெல்லாம் நேச்சுரலா அமையும். எவ்வளவு கஷ்டங்கள், ஆனா அவர் எப்படி இருப்பார், ஜாலியா ரொம்ப போட்டுக்க மாட்டார் இல்லையா. அது ஒரு மன தெளிவு, எல்லாத்துக்கும் இதெல்லாம் இப்படிதான் நடக்கும், இந்த டென்ஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும், ஒரு மன அமைதி இல்லையா. மன தெளிவோட பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கக்கூடியது இல்லையா. இதுதான் யமத்தினால் நமக்கு வரக்கூடியதான ஒரு பெனிஃபிட் இல்லையா. மனப்பிரசாதா, அப்புறம் சந்தோஷா, போரும் எனக்கூடிய எண்ணம். நீங்க கிடைச்சது சார், அது கிடைக்கலையா இது கிடைக்கலையான்னு என்ன வருத்தம். ஐம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். காத்தால சாப்பிட்டேன், ஜீர்ணமாச்சு, ஜம்மு, ராத்திரி ஏதோ கிடைக்கும், எனக்கு அது போதும், நான் நினைக்கிறத விட அது ஜாஸ்தி தான் வரப்போகுது ராத்திரி. இப்படியே ஒரு நினைப்பு இருக்கணும் இல்லையா. அது வேதாந்த சிந்தனையில இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் அப்படியே பழகி போயிடும் இல்லையா. இதுதான் அந்த சந்தோஷம், மன நிறைவு இல்லையா. பீஸ் ஆஃப் மைண்டு, மன நிம்மதி, மன நிறைவு. அப்புறம் மௌனம் இல்லையா, அப்படி கண்ட்ரோல். மௌனம்னா என்ன அர்த்தம், அப்படி வாக்க கண்ட்ரோல் அப்படி மாத்திரம் எடுக்கக்கூடாது, எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்புறம் மௌனம்,
மௌனம் இந்திரிய நிக்கிரகா, இந்திரிய நிக்கிரம், கண்ட்ரோல் ஆஃப் சைலன்ஸ். அந்த சாரி, இங்க இந்திரிய நிக்கிரகா தனியா கொடுத்ததுனால மௌனம்னா சைலன்ஸ் இல்லையா? அப்படியே சைலண்டா எப்போ அவசியமோ அப்ப மட்டும்தான் பேசுறது. இல்லன்னா அனாவசியமா சேட்டர் பாக்ஸ் மாதிரி பேசி நம்மளுடைய மரியாதை நாமளே கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடியது இல்லையா? ரொம்ப பேசினாக்க போர் யூ டாக் போர் இக்னரன்ஸ் இல்லையா? இது அதனால டோன்ட் வால் அந்த இங்கிலீஷ்ல சொல்லல டர்ட்டி லர்னிங் இன் பப்ளிக். அது மாதிரி நீங்க வாயை திறக்காம இருந்தாலே பாதி விஷயங்கள். இது ஒரு பிராக்டிஸ் இல்லையா? இதெல்லாம் யோகிக் பிராக்டிஸ் மௌனம். அதனாலதான் ஒரு நாள் வச்சுக்கிறது, ஒரு நாளாவது மௌன விரதம் வச்சுக்கிறது, யாருக்காயமா பேசுறது இல்ல, எது அவசியமோ அன்னைக்குதான் பேசுறது அப்படின்னு வச்சுக்கிறது. அப்படியே அப்பப்ப தனியா இருந்து பிராக்டிஸ் பண்றது. இதெல்லாம் இது இல்லைன்னா பேசிக்கிட்டே இருக்கோம், இல்ல யாராவது ஒரு துணையை தேடும், இது எல்லாம் மைண்டு போய் துவைத்தத்தை நாடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு யோகி பிராக்டிஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி மனப்பிரசாதா, சந்தோஷா, மௌனம், இந்திரிய நிகிரகா இல்லையா? சென்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். உடனே அதை சாப்பிடணும், இதை பார்க்கணும், எப்ப பார்த்தாலும் கம்ஃபர்ட் வேணும், சினிமா பார்க்கணும், கண்ணுக்கு எப்படி இருக்கணும், பாட்டு கேட்கணும், எல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல எப்ப தேவையோ அதை கேட்கணும், எப்ப வேண்டாமோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இந்திரியங்கள் இருக்கணுமே தவிர இந்திரியங்கள் கண்ட்ரோல அது சொல்லிட்டுனா பின்னாடி போகக்கூடாது. நீங்க தான் டிசைட் பண்ண இன்னைக்கு என்ன நாள். நோ இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு நோ ஹோட்டல், இன்னைக்கு நோ இந்த ஃபுட் எல்லாம் வேண்டாம், வெறும் போர் வேண்டாம், வயிறு சரியில்லை அப்படின்னு கரெக்டா டிசிஷன் எடுக்கணும். அது சொல்ல ஆஹா பண்ண வயிறு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, சாப்பிட்டு வைப்போம், இன்னும் 2 தோசைன்னா அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் இந்திரிய நிகிரகம் ரொம்ப முக்கியம். அப்புறம் தயா, ஏன்னா தெரியாது ஒரு கம்பேஷன், ஒரு இரக்கம். அது ஞானிகளுடைய ஒரு ரட்சணம். லோக ரட்சணம்ன்றது ரொம்ப லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்லுவார்ல, ஜனகாதேகா அப்படின்லாம் பகவத்கீதையில பாத்துக்கலாம். ஒரு கம்பேஷன், ஒரு தயாரூபே யாதேவி சர்வபூதேஷு தயாரூபேன சம்சிதா அப்படின்னு அது அம்பாளுடைய ஒரு குணம் இல்லையா? கம்பேஷன்றது ஈரம்ன்றது. யாராவது ரொம்ப புவரா இருக்கக்கூடியவர், அப்படி தீனனா இருக்கக்கூடியவர் சஃபர் பண்ணா அதை பார்க்க மனசு சகிக்காது. இந்த கம்பேஷன் இருந்தாதான் எல்லாரையும் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். ஏதோ கோபத்துல திட்டினா கூட நம்ம கம்பேஷனா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவர் பாவம் யாருக்கிட்ட போய் அவருடைய கோபத்தை காமிப்பார், என்கிட்ட தானே காமிச்சாரு, போட்டேன், லெட்டிங் பி ஹாப்பி, அவருடைய கோபம் வலிக்குதோ இல்லையா லெட்டிங் அப்படின்னு நினைக்கணும். இந்த கம்பேஷன் தான் வரணும். இது தயா. இதெல்லாம் இந்த அமானித்துவம் அகண்டித்துவத்துடைய பாஷ்யத்துல நம்ம ஆச்சாரியால் ரொம்ப அழகா இதுக்கெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. இன்னும் அதே மாதிரி தாட்சியம், எங்க பார்த்தாலும் ஒரு தாட்சியம், ஒரு பொலைட்னஸ், ஒரு டிப்ளமசி இல்லையா? தாட்சியம் பாவத்தான் இருப்பாங்க இல்ல, அப்படின்னு பசங்க தான் அப்படிதான் இருப்பாங்க. உனக்குதான் உடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? என்னமோ சின்ன வயசு கெட்டுக்கிட்டான் சார், அதுக்காக அப்படியே தள்ளி விட்டுற முடியுமா? அப்படி கொஞ்சம் தட்டி கொடுத்தா அவனுக்கு திருப்பி நல்லா வயசு கொண்டு வரணும். It will depend for what he has done. இதெல்லாம் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் இல்லையா தாட்சியம். அதுக்கப்புறம் ஆஸ்திக்யம், எதுவா இருந்தாலும் அந்த சுவிட்சஸ் பல ஒரு நம்பிக்கை இருக்கணும். ராமாயணம்னா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி உருகணும், மகாபாரதம்னா உருகணும். ரொம்ப பெரிய கிரந்தங்கள் பகவத்கீதை, உபனிஷத், ஆச்சாரியா, ரிஷிகள் இப்படி எல்லாம் சொன்னா அப்படியே அந்த மனசானது அப்படியே அவர் நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பகவான் இருக்கான்றதுதான் ஆஸ்திகன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நம்ம சாஸ்திரத்துல வேதத்தை நம்புபவன் தான் ஆஸ்திகன், வேதத்தை நம்பாதவன் நாஸ்திகன். வேதத்திலையும் அவ்வேதத்தின் மூலமாக நாம் அறிந்த கடவுள் மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஆஸ்திக புத்தி. அதுக்கப்புறம் ஆரோக்கியமா எல்லாத்திலையும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். ஒன்னு பரிச்சயம் வருது, ஐ வென்ட் சம்வேர், somebody said they will come, இப்படி எல்லாம் பேசுறது இதெல்லாம் ஸ்டைல்னு ஆயிடுச்சு இங்கிலீஷ் சொசைட்டில. நம்ம புக்கு எப்படி இருக்கணும், திறந்த புத்தகமா இருக்கும், எல்லாம் உண்மையை பேசுறா, நீங்க எதுக்கும் கவலையே படவாங்க. நேர்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ஆர்ஜனம். இப்படி நேர்மையாக இருக்கணும். அப்புறம் மார்த்தவம், மார்த்தவம் யாருக்கிட்டையும் கடினமான சொற்களை பிரயோகமே பண்ணக்கூடாது. அது ஒரு வழக்கத்தையோ ஆகக்கூடாது. என்னதான் நம்மளை திட்டினாலும் திருப்பி அவனுக்கு பதில் கடினமான சொல்லக்கூடிய உள்ளமா அதான் புரிய வைக்கணும். இப்ப கோபத்தில் இருக்கும்போது சொன்னா எனக்கு புரியாதுப்பா, அவன் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி மிருதுவாக சாஃப்ட்னஸ் எல்லாத்துக்கும் கடைபிடிச்சோம்னா
ஒரே நிமிஷத்துல ரியாக்ட் ஆகாம இருக்கணும். மார்த்தவம், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய வேல்யூ க்ஷமா, டக்குன்னு மண்ணி கேட்டது என்னவோ கத்துட்டார். அதுக்காக என்ன அப்படி கேரக்டர் அப்படி இருப்பாரு, யாராவது கெட்டவா இருக்கால, என்னவோ அன்னைக்கு இருக்கிற கோபத்துல அவர் அப்படி கோபம் போட்டாரு, டக்குன்னு கை நீச்சிட்டாரு. அப்புறமா அவரே உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தாரு சம் டைம் இல்லையா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த பகையெல்லாம் போயிடும் இல்லையா. பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையானது ரொம்ப முக்கியம் இல்லையா. இது ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாவசுத்தி அஹிம்சாச்ச பிரம்மச்சரியம் ஸ்மிருதிர்ஸ்ருதிஹி இத்யேவமாதயோன்யேச மனசாத்யமாஸ்ருதா. பாவசுத்தி அப்படின்னாரு இல்லையா. பாவம் எமோஷன்ஸ் இல்லையா, அது சுத்தமா இருக்கு. நம்மளுடைய பாவங்கள் சுத்தமாக இருந்ததுன்னா நல்ல நினைப்புகளையே பண்ணீங்கன்னா அதுக்காக தான் நம்ம சத்துவ குணமாக நம்ம பாவங்கள் இருக்குன்றதுனாலதான் காத்தாலேயே எல்லாத்தையும் பண்ணிடுறது. நீங்கெல்லாம் ஜபம் பண்றது, பூஜை பண்றது. ஏன் அப்ப காத்தாலையில நமக்கு ஆபீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா 10 மணிக்கு எல்லா புத்தி எல்லாம் மாறிடும். என்ன காத்தால அந்த டைம் இருக்க, அதான் பாவ சம்சுத்தி காலத்தை, அந்த டைமை யூஸ் பண்ணிடுங்க நம்ம இல்லையா. அதான் பாவ சம்சுத்தி. அப்புறம் அஹிம்சா, மனசனாலையும் உடம்புனாலையும் இல்லையா நாக்குனாலையும் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. எல்லாம் ஹிம்சைதான். நீங்க ஒருத்தரை கேள்வி விட்டாலும் அது ஹிம்சைதான். கடுமையான வார்த்தை சொல்லி நீங்க திட்டீங்கன்னா பாவம் அப்படியே இருக்குதான். அவரு என்ன போய் அப்படி சொல்லிட்டாரு, ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேன், நீங்க அடிச்சா கூட பரவாயில்ல, மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த அசிங்கமான வார்த்தைகளை நம்ம ஒப்பிட்டான்னு வச்சுங்க, இது ரொம்ப ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொன்னா, தீயினால் சுட்ட பூனா உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்றதுலாம் இதுலதான் வருது இந்த அஹிம்சையில. அதுக்கப்புறம் பாவசுத்தி அஹிம்சாச்ச பிரம்மச்சரியம் இல்லையா. பிரம்மச்சரியம் செலிபசி ரொம்ப முக்கியம் இல்லையா. எப்பொழுதும் இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஸ்மிருதி, நல்ல ரிமெம்பரன்ஸ், நல்லா பழக்கப்படுத்திக்கணும். அப்பப்ப யோசிச்சு பார்த்து இல்ல பழசெல்லாம் இப்படி வச்சாம ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த சமயத்துல மறந்து கூடாது. நம்ம அங்க போறோம், 28 வேலையை வச்சுட்டு போறோம், இதெல்லாம் மறைஞ்சிடும். எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா மனசுக்கு ஒரு தடவை இன்னொரு தடவை யாருக்காவது சொல்றது, சோதத்தை என்ன ஆகும், உங்களுக்கு இன்னொரு தடவை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் சக்தி அங்க வரதுக்கான சான்ஸ். இப்படி இது ஒரு வேல்யூ நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய வேல்யூ இந்த ரிமெம்பரன்ஸ், ஸ்மிருதி. அதுக்கப்புறம் திருதிஹி, எதுக்கும் பயமே கிடையாது. நம்ம கரெக்டா பண்றோம், நமக்கு என்னத்துக்கு பயம், என்ன பயம், பயம்ன்றதே ஒரு உணர்ச்சி, அது மடையர்களுடைய சொத்து தான் அந்த பயம்ன்றது. என்ன பண்ணிடுவான், யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கரேஜ் வர வேண்டாமா இல்லையா. தைரியம்ன்றது ரொம்ப முக்கியமானது. திருதி இப்படி மனப்பிரசாதம், சந்தோஷம், மௌனம், இந்திரிய நிகிரகம், தயா, தாட்சியம், ஆஸ்திக்யம், ஆர்ஜவம், மார்தவம், க்ஷமா, பாவசுத்தி, அஹிம்சா, பிரம்மச்சரியம், ஸ்மிருதி, திருதி, 20 வேல்யூ சொல்லி கொடுத்திருக்கா சார். இந்த 20ம் இது மட்டும் இல்ல, இதை தவிர கொஞ்சம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எங்க பார்த்து தெரிஞ்சீங்கன்னா பகவத்கீதையில 13வது சாப்டர்ல 7வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும், பகவத்கீதையில 12வது சாப்டர்ல அத்வைதா சர்வபூதானின்னு ஆரம்பிக்கிற 12, 13ல இருந்து 19 அதுல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் யமா ஸ்மிருதாக, இதுதான் யமம் என்று சொல்லப்படுகிறது. ஆல் தீஸ் ஆர் ஸ்டேட்டட் அஸ் யமாஸ் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் தான் யமம். இப்போ யமத்தை சொல்லிட்டார். அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய யமத்தை நமக்கு ஆச்சாரியார் சர்வேஸ்வராச்சாரியார் சொன்னார். அதே மாதிரி இப்போ நியமத்தை சொல்ல போற. நியமஹா அவர் என்ன சொன்னார் யோக சூத்திரத்துல, சௌச்சம், சந்தோஷம், தபஹா, ஸ்வாத்யாயா, ஈஸ்வர பிரதிதானா, நியமாக அப்படின்னு அவர் சொன்னார். சௌச்சம் பியூரா எப்பொழுதுமே நீட்டா இருக்கணும் சார். ட்ரெஸ், நம்முடைய பேச்சு எல்லாம் நீட்டா இருக்கணும். சௌச்சம் அதை எப்போதும் கடைபிடிக்கணும். பியூரிட்டி இல்லையா, நீட்னஸ். அப்புறம் சந்தோஷம், எப்பொழுதுமே ஹாப்பியா இருங்க, எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசணும், பிரசன்னமா இருக்கணும். வாங்க சார் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், என்னத்துக்கு இன்னொருத்தருக்கு போய்
நம்மளுடைய கருப்பெல்லாம் காமிக்க கூடாது இல்லையா? அப்படி இருக்கணும். சந்தோஷம், தபஹா, எது எடுத்தாலும் ஒரு கமிட்மெண்டோட இருக்கக்கூடியது ஆஸ்டெரிட்டி இல்லையா? கமிட்மெண்ட், அதுதான் தபஹா. அப்புறம் சுவாத்தியாயா, எப்பொழுதுமே ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நல்ல விஷயங்களை படிச்சுட்டே இருக்க வேண்டியது. காத்தாலியாச்சுன்னா பிரம்மயஜம் இல்லையா? கொஞ்சம் வேதத்தினுடைய கொஞ்சம் போஷனை சொல்றது இல்லையா? சாஸ்திரம் பாஷ்யத்தை படிக்க வேண்டியது எது இல்லையா? சாயங்காலம் ஆச்சுன்னா போறீங்களா சாஸ்திரநாமங்கள் எல்லாம் படிக்க வேண்டியது. இப்படின்னு சுவாத்தியாயங்கள் இல்ல கிளாஸுக்கு போறது இப்படி இதுலயே சுத்தி கொண்டு வருது. அதுக்கப்புறம் பூஜை, டெய்லி ஈஸ்வர பிரணிதானம். இதுக்கு பேருதான் நியமமும் டூஸ் 5 அப்படின்னு பரவாயில்ல. இந்த டூஸ் இருக்கு இல்லையா? பியூரிட்டி, அந்த மனசனுடைய ட்ராங்குலிட்டி, அப்புறம் ஆஸ்டெரிட்டி, அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி ரொம்ப முக்கியம். அப்புறம் ஈஸ்வர புனிதானம் அப்படின்னு டெய்டிக்கு பூஜை பண்றது, இப்படின்றதெல்லாம் நியமங்கள்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பார்க்க போறது சுரேஸ்வராச்சாரியார் நமக்கு மானசோல்லாசத்துல என்ன சொல்லி தராரு? ஸ்நானம் சௌச்சம் கிரது சத்யம் ஜபோ ஹோமஸ்ச தர்ப்பணம் தபோதானம் திதிக்ஷாச நமஸ்கார பிரதட்சிணம் விரதோபவாசாத்யாஸ்தான்யே காயிகா நியமாஸ்பிருதாஹ. இவர் அழகா காயிகமான நியமங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்றாரு இல்ல? இதெல்லாம் these are the disciplines pertaining to the body. இதுக்கு பேர் தான் நியமம் அப்படின்னு பேருப்பா. அது என்ன நியமங்கள் அப்படின்னாக்க டெய்லி ஸ்நானம். ஸ்நானத்தை பத்தி நிறைய சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. நதியில ஸ்நானம் பண்ணணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், எந்த மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணணும், எப்படி கரையில இறங்கணும், எப்படி அந்த தண்ணியை ஆச்சரணம் பண்ணிட்டு காலை வைக்கணும், எல்லாம் எப்படி அந்த ஸ்நானத்துக்கு போகும்போது ட்ரெஸ் எடுத்துன்னு போகணும், குளிச்சுட்டு வரும்போது எப்படி அந்த ட்ரெஸ் எடுத்துக்கணும், அந்த ஈர ட்ரெஸ்ஸை எப்படி வளர்க்கணும், எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? கிராமாந்தரத்துல இருக்கவங்களுக்குலாம் தெரியும் நிறைய. அதுவே ஒரு பெரிய சயின்ஸ். இப்படி ஸ்நானம் இது ரொம்ப முக்கியம். நியமமா இதெல்லாம் கடைபிடிக்கணும். அப்புறம் சௌச்சம் இல்லையா? பியூரிட்டி, எல்லாம் உடம்பு மாத்திரம் சுத்தமா இருந்தா போதுமா? ஜபங்கெல்லாம் பண்ணி மனசையும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ட்ரெஸ் இல்லாம நல்லா துவச்சி போட்டுக்கொள்ள வேண்டும். உடம்புக்கு மாத்திரம் இல்லாம வெறும் ஒரு சென்ட் அடிச்சுட்டு போனா போதாது, உடம்பும் குளிக்கணும். இப்படி எல்லா விதத்திலையும் சௌச்சத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு கரத்துஹு அப்படின்னாக்க உபாசன ஒர்ஷிப். எப்பொழுதும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நாட வேண்டும். அப்படி அந்த அகங்காரம் இல்லாம நம்ம தாச உணர்வோட அவர் தான் என்னுடைய மாஸ்டர்ன்ற ஒரு உணர்வோட அம்பால் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வழிபடுதல் அப்படின்றது ஒரு முக்கியம் இல்லையா? குளித்தல், பேட்டிங் எவ்வளவு முக்கியமோ, கிளீனினஸ் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி வர்ஷிப், இறைவனை வர்ஷிப் பண்றது முக்கியம். அதுக்கப்புறம் சத்தியம், எப்பொழுதும் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இல்லையா? ரொம்ப முக்கியம். சத்தியமாக இருக்கக்கூடியது பேசினாலே. அப்புறம் ஜெபம், எப்பொழுதும் மனச இங்க எங்க அலைபாய விடாம, உடம்புக்கு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், நடக்கிறோம், உட்கார்றோம், ஆசனங்கள் எல்லாம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா மனசுக்கு என்ன எக்ஸசைஸ் இருக்கு? ஜபம் தான் ஒரு எக்ஸசைஸ். அதை விடாம காயத்ரியை ஜபிக்கிறது ஜபஹா. அதுக்கப்புறம் ஹோமங்கள் இல்லையா? பகவானுக்கு ஒரு மந்திரத்தை எடுத்திருந்தோம்னா அது எவ்வளவு ஜபிக்கிறோமோ அதுல ஒரு 10 பங்காவது ஹோமம் பண்ணணும். அப்பதான் அந்த மந்திரத்துக்கு வேல்யூ, அப்பதான் அந்தக்கரண சுத்தியானது, அந்தக்கரண ஐஸ்வல்யமானது ஏற்படும். ஆகையினால அதுல ஒரு 10ல ஒரு பங்காவது ஹோமம் பண்ணணும். ஒரு தடவை பண்ணாக்கா ஒரு 10, அதுல ஒரு 10% ஆகுது இல்லையா? 100 தடவையாவது ஹோமம் பண்ணணும் அப்படின்னு. அதற்கு பிறகு ஹோமஸ்ட தர்ப்பணம், அதே மாதிரி தர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? நீங்க பண்ணீங்கன்னா இந்த கட்டமாலா ஸ்தோத்திரம் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு சம்பந்தந்த மாலா அப்படின்வாங்க, அப்புறம் நமோந்த மாலா, அப்புறம் தர்ப்பணாந்த மாலா, இப்படி எல்லாம் இருக்கும். இப்படி சுவாஹா சுவாஹான்னு வச்சு படிக்கிறது, இல்ல தர்ப்பயாமின்னு சொல்லி படிக்கிறது அந்த மந்திரங்களை, இல்ல தர்ப்பணமே பண்றது, இல்ல சதுராவர்த்தி தர்ப்பணங்கள்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் தர்ப்பணம் பண்ணி ஜலத்தை வைத்துக் கொண்டு இல்ல பாலை வைத்துக் கொண்டு பண்ணக்கூடிய தர்ப்பணங்கள். ஸ்நானம் சௌச்சம் கிருது சத்யம் ஜபோ ஹோமஸ்ட தர்ப்பணம், அப்புறம் தபோதானம்
திதிக்ஷா ச தபஸ். ஆஸ்டரிட்டி ரொம்ப முக்கியம். எதுவா இருந்தாலும் கமிட்டடா உடல் பொறுத்த நம்ம செய்யணும், காரியங்கள்லாம் செய்யணும். அப்படி உட்காரணும், அப்படி சொல்றாங்க போட்டு அப்படி உட்கார்ந்து மனசை பண்ணி இப்படி ஒரு தபஸ், ஒரு மெடிடேஷன் இல்லையா. மெடிடேஷன் ஆகும்போது கொஞ்சம் உடம்பு சூடுதான் ஆகும். அதனாலதான் உடனே ஆசமனம் பண்ணிட்டு தான் நம்ம ஜபத்தை பண்றது. முடிச்ச உடனே காயின வாச்சா சொல்லி அந்த தபஸை குறைக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு. இப்படி தபஸ். அப்புறம் தானம், பாத்திரம் அறிந்து நல்ல சமயத்துல சமயம் அறிந்து பாத்திரம் அறிந்து டிசர்விங்கான்றத பார்த்து அப்படி எந்த இடத்துல கொடுக்குறோமோ அதுக்கு வேல்யூ, எந்த சமயத்துல கொடுக்குறோமோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ சொல்லிருக்கு சாஸ்திரங்கள்ல. இப்படி நீங்க கஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா இப்படி குளிச்சுட்டு இந்த மாதிரி தான் அந்த இடத்துல தானம் பண்ணணும், கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தானம் பண்ணணும், அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்க இல்ல வீட்டுல இந்த பர்டிகுலர் சமயத்துல கிரகணம் ஆச்சுன்னாக்கா இப்படி தானம் பண்ணணும், இது விஷய தர்ப்பணம் பண்ணீங்கன்னா அப்ப பண்ணக்கூடிய தர்ப்பணம் இப்படி இருக்கணும். ஒவ்வொருத்துக்கும் அந்த தானங்களுக்கு விசேஷங்கள்லாம் நிறைய பகவத்கீதையில சொல்லியிருக்கு இல்லையா. சாத்விக தானம், ராஜச தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் தாமசிக் தானங்கள்லாம் இருக்கு. இப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடியது தானம். அப்புறம் திதிக்ஷா இல்லையா, எல்லாரையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை. அவங்களை கொண்டு போய் குடிசல்ல வச்சா எம்புற கோணியில இன்னொரு கோணியை தலையில வச்சுன்னு தூங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இருக்கணும். அதே சமயத்துல நல்ல ராஜா அவங்களுடைய அரண்மனையில அவருக்கு கொடுத்த கெஸ்ட் ரூம்ல நீங்க போய் படுத்துட்டா அங்கேயும் அதை அனுபவிக்க தெரியணும். இப்படி ரெண்டுத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். சீதம் உஷ்ணம் ரெண்டுத்தையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் திதிக்ஷா இல்லையா, திதிக்ஷா. அப்புறம் நமஸ்காரா இல்லையா, வினயம் ரொம்ப அவசியம். பெரியவர்கள் யாராக இருந்தாலும் நான் பெரியவன் நீ பெரியவன்றது இல்லவே இல்லை. அது என்ன பண்ணா அந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய ஈகோவானது முழுக்க கீழே இறங்கும் இல்லையா. நல்லா குனிந்து உடம்பு தரையில பட்டு அஷ்ட அங்கங்களும் தரையில படுற மாதிரி பண்ணக்கூடிய நமஸ்காரம் இல்லையா, அதுக்குதான் நமஸ்காரம்னு பேரு. அப்புறம் பிரதட்சணம், பகவான அப்படி ரைட்ல இருக்கும்போது தானி காணிச்ச பாப்பா நீ ஜென்மாந்தரக்கு தானிச்ச அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்ரி டைரக்ஷன் நீங்க போகும்போது கடவுள் அங்க ரைட்ல தான் இருக்கணும். அப்படி சுத்திட்டு வரணும். அதுக்கு பேர் தான் பிரதட்சணம்னு பேரு. தட்சிண முகமாக ஈஸ்வரன் இருக்கணும். அந்த கோயிலுக்கு போனோம்னா நம்ம எப்படி பிரதட்சணம் பண்றோம், நீங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தாலும் ரைட்ல இருப்பார், லெப்ட்ல போகும்போது ரைட்ல இருப்பார், ரைட்ல வரும்போது போகணும், இந்த பக்கம் வரும்போது ரைட்ல வந்துடுறாரு. இதுக்கு பேர் தான் பிரதட்சணம் அப்படின்னு பேரு இல்லையா. நமஸ்காரா பிரதட்சணம். விரதோபவாசாதிஷ்டான்யே ரிலீஜியஸ் சோர்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. பசங்கள்லாம் நல்லா இருக்கணும். ஒரு வீட்டுல என்ன அர்த்தம், விடாம அந்த வீட்டுல ஸ்ரீராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, மாவனியாவட்டம் இல்லையா, கிருத்திகை உபவாசம், பூஜை, அப்படியே சதுர்த்தி விநாயகர் பூஜை, இப்படி எல்லாம் வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டு பசங்களுக்கு எல்லாம் நல்ல கண்ணு காதோட அழகா குழந்தைகள்லாம் பிறக்கும், அப்படி விளையாட்டும், நல்லா விளையாடும். இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு குடும்பத்துல நடக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அப்படி விடாம பரம்பரையா இந்த விரதங்களை எல்லாம் அப்படியே அனுப்பிச்சு வரலட்சுமி விரதமோ இல்ல காரடையான வந்து எல்லா விஷயம் உமா மகேஸ்வர விரதங்கள் இல்ல அஸ்வத்த நாராயண விரதங்கள், எத்தனையோ விரதங்கள்லாம் இருக்கு. அந்த விரதங்களை எல்லாம் அவா குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வழக்கப்படி மாமியார் எப்படி சொன்னாலும் அப்படி கேட்டு அந்த விரதங்களை எல்லாம் அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி பையன் எங்க அப்பா பண்ணுவார், நான் கிருத்தி இப்படி பண்ணுவேன், புரட்டாட்சணி காண்டிட்டு அவர் இருப்பார். அதனால நான் புரட்டாட்சணி இப்படி இந்த விரதங்கள் விரதோபவாசாதிஷ்டான்யே. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல டிசிப்ளின்கள், இதுக்கெல்லாம் நியமா காயிகா நியமாக ஸ்மிருதாக, இதெல்லாம் ஆல் பர்டைனிங் டு தி பாடி, இதுக்கு நியமம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதெல்லாமும் பகவத்கீதையில 17-20 17வது சாப்டர்ல இந்த தானங்கள் பற்றி, ஸ்நானம் பத்தி, சௌச்சத்தை பற்றி, அஹிம்சையை பத்தி எல்லாம், ஆகார சுத்தி இதெல்லாம் சொல்லி இருக்கு. அங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்ற அந்த அந்நியே அப்படின்ற அர்த்தத்துக்கு அதான் சொல்லிட்டாரு சார். ஸ்நானம், சௌச்சம், பிரது, சத்தியம், ஜபஹா, ஹோமஹா, அப்புறம் தப்பனம், தபஸ், தானம், திதிக்ஷா, நமஸ்காரம், பிரதட்சணா, விரதம் 18 சொல்லியாச்சு.
அது போதாதுன்னு அந்நேச இன்னும் கொஞ்சம் அப்படின்னா அங்க போய் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னார். இப்படி யமம் நியமம் ரெண்டுத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் ஆசனம். அது என்ன ஆசனம்? ஸ்வஸ்திகம் கோமுகம் பத்மம் ஹம்சாக்கியம் பிராமமாசனம். ஸ்வஸ்திகாசனம் அது ஒரு ஆசனம். அது சப்பலாங்கள் போட்டு உட்காரக்கூடிய பேரு ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு பேரு. அப்படி உட்கார்ந்தா ஜபஸ் எல்லாம் பண்றதே நம்ம அது ஒரு பெரிய ஆசனம். இந்த ஆசனம் பண்றவாளுக்கெல்லாம் இந்த வயிறு ட்ரபிள், இந்த கொலஸ்ட்ரால், இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கணும்னாக்கா டெய்லி உட்கார்ந்து 1 மணி நேரம் சப்பலாங்கள் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணாலாம் ஹெல்த்தியா இருப்பாங்க. இல்ல அந்த முட்டி வலி, கால் வலி, தலைவலி அதெல்லாம் கிடையாது. முதுகு வலி இல்லையா நல்லா ஏன் சில பேர் வருது. ஆசனத்தை சொல்லும் போது நம்ம சொல்றேன் இப்படி எல்லாம் இருந்தா அதெல்லாம் வராது. இந்த நம்பிக்கையோட அடுத்த ஜெனரேஷனை தயார் பண்ணணும் நம்ம இல்லையா. ஸ்வஸ்திகாசனம் ரொம்ப முக்கியம். அப்புறம் கோமுகாசனம் இதெல்லாம் கத்துக்கிறது. அப்படி புரிஞ்சு அப்படி முதுகு பெண்டுக்கு பண்ணி அப்படி. அப்புறம் பத்மாசனத்துல உட்கார்றது, 2 காலையும் முள்ளுக்குள்ள வச்சு மேல உட்கார்ந்து பத்மாசனம். அதுக்கப்புறம் ஹம்சாசனம் இல்லையா, பிரம்மாசனம்னு பேரு. ஹம்சாக்கியம் பிரம்மாசனம். ஹம்சாசனம் என்ற பெயருடைய பிரம்மாசனம் இல்லையா. அப்படி உட்கார்ந்து பறக்கிற மாதிரி. மயூராசனம், குக்குடாசனம் கோழி மாதிரி உட்கார்றது, மயூரம் மாதிரி உட்கார்றது, அர்த்த உத்தராசனம் அப்படின்னா நிறைய ஆசனங்கள்ல யோகத்துல இருக்குல்ல. இப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆசனம். இதன் மூலமாக மனசை கட்டுப்படுத்தி அமனஸ்கமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறியலாம் அப்படின்றத நம்ம பின்னாடியே புரிஞ்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் நிருசிம்மம் காருடம் கூர்மம் நாகாக்கியம் வைஷ்ணவாசனம் வீரம் மயூரம் வஜ்ராக்கியம் சித்தாக்கியம் ரௌத்ரமாசனம். பாருங்க, பிரம்மாசனம், ஸ்வஸ்திகம், கோமுகம், பத்மம், ஹம்சாக்கியம் இதெல்லாம் பிரம்மாசனங்கள்னு பேரு. வைஷ்ணவாசனங்கள்னு இருக்கு. அதெல்லாம் என்ன? நிருசிம்ஹா, தாருடம், கூர்மம், நாகம் இப்படி எல்லாம் சில ஆசனங்கள் இருக்கு. அப்படி நாகம் மாதிரி இருக்கிறது. அப்புறம் கருடன் மாதிரி இப்படி கையை விரிச்சு 1 கால் அப்படி தூக்கிக்கிறது. அப்புறம் 1 காலை வச்சு 1 கால் வச்சு இப்படிப்பட்ட ஆசனங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்படிப்பட்ட ஆசனங்கள்லாம் நரசிம்மாசனம், கருடாசனம், கூர்மாசனம், நாகாசனம் இதெல்லாம் விஷ்ணுபரமான ஆசனங்கள் என்று பெயர். அதே மாதிரி வீரம் மயூரம் வஜ்ராக்கியம் சித்தாக்கியம் ரௌத்ரமாசனம். இது பாருங்க, வீராசனம், மயூராசனம், வஜ்ராசனம் இல்லையா. வஜ்ராசனம் பாருங்க, அப்படி புடிக்க திருப்பி இதால வச்சு அதை பிடிச்சு இந்த காலால அந்த கால் கட்ட வரல இந்த கையால பிடிக்கும், அந்த கையால இப்படி வஜ்ராசனம். அப்புறம் மயூராசனம், அதுக்கப்புறம் சித்தாசனம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ரௌத்ரமாசனம். இந்த ஆல் தி சித்தா பேட்டர்ன் பர்டைன் டு ருத்ரன். அதனால ருத்ராசனங்கள்னு பேரு. வைஷ்ணவாசனங்கள் இருக்கு, பிராமாசனங்கள் இருக்கு, ரௌத்ராசனம். இதெல்லாம் புது புது விஷயங்கள் பாருங்க நமக்கு தெரியுது. சுரேஸ்வராச்சாரியார் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி யோன்யாசனம், விதுஷாட்டம், சைவம், பশ্চিமதானகம் இதே மாதிரி சில ஆசனங்கள். யோனி முத்திரை இல்லையா, சர்வ சம்சோபனிய முத்திரை, சர்வ வித்ராவணி முத்திரை, சர்வோன்மாதனே முத்திரை இப்படி எல்லாம் இந்த சாஸ்திரங்கள்லாம் சில ஆசனங்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி உட்காரணும், அப்படி உட்காரணும், அப்படி முத்திரை போடணும் அப்படின்லாம். இதெல்லாம் யோனி ஆசனம், விதுஷாட்டம் இந்த யோனி முதலிய இந்த ஆசனங்கள் எல்லாம் தேரால் பர்டைனிங் சாஸ்தா வர்ஷிப், தேவி வர்ஷிப் இதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பশ্চিமதா அனகம், சைவம் இப்படியான சில விஷயங்கள்லாம் சைவாசனங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பர்டிகுலர் டயட்டிஸுக்கு பர்டிகுலரா அப்படி ஒர்க் பண்றது. இந்த ஆணவமலம், ஆதவமலம், பசு, பக்கை, பாசம் அப்படி எல்லாம் அவளுடைய முதிரைகள், சைவர்கள் பண்ணக்கூடிய முதிரைகள் அப்படி இருக்கக்கூடிய ஆசனம். இப்படி பிரம்மாசனம், வைஷ்ணவாசனம், ரௌத்ராசனம், சிவாசனம், அப்புறம் சக்தி ஆசனம் அப்படின்னா நிறைய இருக்குப்பா. இதெல்லாம் ஆசனங்கள் இருக்குப்பா. அதற்கு பிறகு நிராலம்பன யோகஸ்ய நிராலம்பனமாசனம், நிராலம்பதயா தியானம், நிராலம்ப சதா சிவா. ஆலம்பனம் அப்படின்னா ஒரு பிடிப்பை வைத்துக் கொண்டு பண்ணக்கூடிய யோகங்கள்னு ஒண்ணு இருக்கு. சில யோகங்கள்லாம் அப்படின்னா
எந்த பிடிப்பையும் மனசுல கூட நினைக்காமல் பண்ணக்கூடிய அதான மெடிடேஷன் தான் இருக்கு. இதெல்லாம் சதாசிவம் அப்படின்ற அந்த ஒரு நிலை இல்லையா. சிஷ்டிகத்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்தரூபிரி சம்ஹாரிகிரி ருத்ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரேதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு இந்த சதாசிவாசனங்கள் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு? நிராலம்பதையா தியானம் நிராலம்ப சதாசிவா. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லையா, மெடிடேஷனை வித்தவுட் எனி சப்போர்ட் பண்ணும். இதுக்கு பேரு சுப்ரீம் சிவம் இல்லையா, சதா சிவம், சுப்ரீம் சதமா இருக்கக்கூடிய அதை பண்ணக்கூடியது நிதானம். சிலதெல்லாம் படத்தை வச்சுட்டு இல்லையா, ஒரு எதிர்க்க டயட்டியை வச்சுட்டு இப்படி மனசுக்கு ஒரு பிடிப்பு வேணும். இப்படி பிடிப்பை வைத்து கொண்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் இருக்கு. சிலதெல்லாம் பிடிப்பு இல்லாம பண்ணக்கூடிய ஆசனங்கள் இருக்கு. இப்படி பிடிப்பு இல்லாம பண்ணக்கூடிய ஆசனங்களுக்கு பேர் தான் சதாசிவ ஆசனம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி யமம் நியமம் ஆசனம் பார்த்தோம். அடுத்தது பிராணாயாமம் 4வது. பிராணாயாமம் என்ன? ரேச்சக பூரக செய்வ கும்பக பிராண சம்யமஹா. நம்மளுடைய பிராணனை கண்ட்ரோல் பண்றது பிராண ஆயமனம். பிராணனை கண்ட்ரோல் பண்ண பிராணாயாமிய அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது என்ன பிராணம்? கொஞ்சோண்டு அந்த இடதுலயே இடானாக்க இடது, பிங்களானா வலது, இது வழியா நீங்க அந்த காற்றை உள்ள இழுக்கணும் இல்லையா. அதுக்கு பேர் பூரகம் அப்படின்னு பேரு. அது உள்ள பூரணம் பண்ண உடனே அது அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தணும். இந்த மூக்கை கொஞ்சம் அழுத்திக்கணும் இல்லையா. இந்த 2 விரலால இந்த 2 விரல இப்படி வெளியில வச்சுட்டு சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் உள்ள வச்சுட்டு இப்படி பிடிப்பாங்க இல்லையா. இப்படி பிராணாயாமம் அப்படின்னு வருது. அப்புறம் 200 நாஸ்டைல் வழியாக அதை விட வேண்டியது. இப்படி பூரக கும்பக ரேச்சகம் அல்லது ரேச்சக பூரக கும்பகம், இதுக்கு பேர் தான் பிராண சம்யமஹா அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிராணாயாமம் வரைக்கும் பாக்கணும். பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு இதையும் அவர் சொல்ல போறார். சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயங்களும் சொல்ல போறார். யோக லட்சணங்கள் வரும் பொழுது இந்த கையிலேயே என்னெல்லாம் நம்மளுடைய இந்த யோகெல்லாம் பிராக்டிஸ் பண்ணோம்னாக்க நமக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அப்படி தண்ணியில முதக்கிற மாதிரி இருப்போம், மிருதங்க ஒலி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதெல்லாம் இப்ப ரொம்ப அழகா சொல்ல போறாரு. இத அடுத்த திங்கட்கிழமை வைப்போம். ஓம் போர் நமத